அழைத்த அழைப்பிலே நாம் நிச்சயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்போ அந்த அழைத்த அழைப்பிலே மீறி போகிற ஒரு மனுஷனை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே சிம்சனுடைய தாய்க்கு வருகிறதை நாம் பார்க்க முடியும். அவள் மலடியா இருந்தால் ஆண்டவர்களுக்கு ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை எப்படி இருக்கும் என்று சொன்னா, நீ 5வது நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கு என்று நசரனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி அழைத்த அழைப்பு என்னன்னாக்கா, அவன் மேல அவன் ஒரு நசரேனாய் இருப்பான். அவனுடைய அந்த தலையில அந்த முடியில என்ன பண்ணக்கூடாது, அதாவது சுத்தி சவரன் படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் திராட்சை ரசமும் மதுபானம் என்ன பண்ணக்கூடாது, அருந்தக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதையும் தீட்டான ஒன்று என்ன பண்ணக்கூடாது, அவன் புசிக்க கூடாது என்று சிம்சனுடைய தாய்க்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அவன் எதற்காக அழைக்கப்பட்டார் என்று பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கையிலிருந்து நீங்களாக்கும்படியாய், அவர்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார், சிம்சோனை தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை விட்டு அவன் என்னென்னலாம் செய்கிறான் பார்த்தீங்கன்னா, 14வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, அவன் கண்களின் இச்சையில அவன் என்ன பண்ணுகிறான், விழுந்து போகிறதை பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் இச்சையிலே அவன் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். அதே 16வது அதிகாரத்திலே அவன் என்ன பண்ணுகிறானா, தன்னுடைய பரிசுத்த இழந்து பாவத்திலே விழுந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, பிசாசுக்கு இடம் கொடுத்து அதிலே அவன் விழுந்து போகிறான். இதில் பார்க்கும்பொழுது இந்த அதிகாரங்கள் முழுவதும் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கையிலிருந்து அவர்களை நீங்களாக்கி பாதுகாக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு ரட்சகரை எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த அழைப்பை விட்டு அவன் எங்கே போகிறான் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு காரியங்கள், இந்த பொல்லாத காரியங்கள், கண்களின் இச்சையிலே விழுகிறான், மாம்சத்தின் இச்சைகளை விழுகிறான். பாவத்திலே அவன் விழுந்த போது ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 16:20 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினபடியினால் அவன் மேலிருந்த பலம் என்ன பண்ணிச்சான், அவனை விட்டு விலகி போனதை நாம் பார்க்க முடியும். தேவ ஜனங்களாய் கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்னா, அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிறைத்திருக்கிறார், அவருடைய வல்லமினால் நம்மை நிறைத்திருக்கிறார், அவருடைய வரங்களினால் நம்மை நிறைத்திருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நாம் உலகத்திலே விழுந்து விடாதபடிக்கு, உலகத்தின் பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு, முதல்ல எல்லாமே எப்படி இருக்கும்னா சாதாரணமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போக போக என்ன ஆயிருமா, அந்த காரியங்கள் பழகி போகிறதா இருக்கும். அப்போ சிறு காரியங்கள் தொடங்கும் போது அந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணுமா, வெளியே வருவதற்கு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல சிம்சோன் துவங்கப்பட்ட காலத்திலே அதை விட்டிருந்தானாக்கா அவன் எப்படி இருந்திருப்பானா, கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்பட்டிருப்பான். கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நடத்துகிறவராய் இருந்திருப்பார். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பாவம் அவனுக்குள்ளாய் வரும்போது என்ன வந்துச்சுனாக்கா, உள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் நாம் விலகி இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசமாய் இருந்து நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, எத்தனை கிருபையுள்ள தேவன். ஆனால் அவன் மரிக்கும் போது கூட பாருங்க, அப்போ அந்த இடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். நீங்க 16வது அதிகாரம் நினைக்கிறேன், கடைசியாய் அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் என்னன்னாக்கா, 30வது வசனம் சொல்லுகிறது, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு என்ன ஆயிடுச்சுனாக்கா, அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அவனுடைய ஜெபம் பாருங்க, அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி. அப்போ அவன் சொல்லுகிற காரியம், என் ஜீவன் இவர்களோடு மடிய கடவுது. ஒரு தவறான ஒரு ஜெபம். ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும் என்று கேட்டிருந்தா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரா, சிம்சோனை அந்த காரியத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்திருப்பார். அல்லேலூயா. அவனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா,